Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து a letter to God. அதாவது கடவுளுக்கு ஒரு கடிதம். இந்த லெசனை வந்து எழுதியவர் வந்து G.L. Fuentes. பாருங்க. Before you read. இத படிக்கிறதுக்கு முன்னாடி சில இது சொல்லிருக்காங்க. They say faith can move mountain. அதாவது நம்பிக்கையால நாம மலைகளை கூட நகர்த்த முடியும் அப்படினு சொல்லுவாங்க. But what should we put our faith in? ஆனா நாம எதில நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படினு இருக்கு. This is the question this story delicately poses. So இந்த கதை வந்து இந்த கேள்வியை தான் வந்து முன்வைக்குது அப்படினு சொல்லிருக்காங்க. Lencho is a farmer who writes a letter to God when his crops are ruined, asking for 100 pieces. அதாவது லென்சோ அப்படிங்கவர் வந்து ஒரு விவசாயி. அவர் வந்து தன்னோட பயிர்கள் எல்லாமே நாசமானதனால கடவுளுக்கு வந்து 100 பைசா கேட்டு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. Does Lencho letter reach God? அந்த லென்சோவின் லெட்டர் வந்து கடவுளை சென்றடையுதா? Does God send him the money? கடவுள் வந்து அவருக்கு பணம் அனுப்புறாரா? Think what your answer to this question would be and guess how the story continues before you begin to read it. அதாவது இந்த கேள்விக்கான உங்களோட பதில்கள் வந்து என்னவா இருக்கும் அப்படினு யோசிங்க. இந்த கதையை நீங்க படிக்க தொடங்குறதுக்கு முன்னாடி அது எவ்வாறு தொடரும் அப்படினு நீங்க கொஞ்சம் யூகிச்சு வச்சுக்கோங்க அப்படினு சொல்லிருக்காங்க. இப்போ கதையை பாருங்க. The house, the only one in the entire valley. அதாவது அங்க ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரே வீடு தான் லென்சோவோட வீடு. Sat on the crest of a low hill. Crest என்ன? Top of a hill. அதாவது ஒரு தாழ்வான மலையோட உச்சியில தான் வந்து இந்த வீடு இருக்கு. From this height one could see the river and the field of ripcorn dotted with the flowers that always promised a good harvest. அதாவது இந்த மலையோட உச்சியில இருந்து நம்ம வந்து கீழே ஓடக்கூடிய நதியை பார்க்க முடியும். அதே மாதிரி அவர் வயல்ல போட்டிருக்கக்கூடிய சோளங்களை பார்க்க முடியும். அந்த சைடு வந்து பூத்து குலுங்கக்கூடிய பூக்களை பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அறுவடைக்கு அறிகுறியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The only thing the earth needed was a downpour or at least a shower. அதாவது பூமிக்கு ஒரே ஒரு தேவைதான் மழை அல்லது குறைந்தபட்சம் கொஞ்சம் மழை அப்படின்னு சொல்றாங்க. Throughout the morning Lencho, who knew his field intimately, had done nothing else but see the sky towards the northeast. அதாவது லென்சோவுக்கு தன்னோட வயல்களை பத்தி நல்லா தெரியும். அவர் என்ன பண்றாரு? காலையில இருந்து அந்த வடகிழக்க நோக்கி இருக்கக்கூடிய வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. வேற எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. Now we are really going to get some water woman. அவர் வந்து ஒரு உமனை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. The woman who was preparing supper replied, yes, God willing. அவ வந்து உணவு தயாரிச்சிட்டு இருக்கா. அவ சொல்றா, ஆமா கடவுள் விரும்பினா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. The older boys were working in the field while the smaller ones were playing near the house until the woman called to them all, come for dinner. அதாவது மூத்த பசங்க எல்லாமே வயல்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன பசங்க எல்லாமே வந்து வீட்டுக்கு பக்கத்துல வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அந்த உமன் வந்து எல்லாரையும் வந்து சாப்பிட வாங்க, டின்னருக்கு நைட் வந்து டின்னருக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடுறா. It was during the meal that justice. அந்த உணவின் போது என்ன நடக்குன்னா, Lencho had predicted big drops of rain began to fall. லென்சோ வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி
பெரிய பெரிய மலைத்துளிகள்லாம் வந்து விழுது. In the northeast, huge mountains of cloud could be seen approaching. அதாவது வடகிழக்குல இருக்கக்கூடிய பெரிய பெரிய மேக மலைகள்லாம் வந்து நெருங்கி வருது, அதை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. The air was fresh and sweet. காற்று வந்து ரொம்ப புதுசா இருக்கு, அதே மாதிரி ரொம்ப இனிமையாவும் இருக்கு. The man went out for no other reason than to have the pleasure of feeling the rain on his body. அந்த மனுஷன் வந்து வேற காரணமே இல்லாம வெளியே சேர்றான். ஏன் அப்படின்னா தன்னோட உடம்புல வந்து அந்த மழை விழுறத மகிழ்ச்சியை உணர்றதுக்காண்டி வெளியே வர்றான். And when he returned, he exclaimed, "These are not raindrops falling from the sky. They are new coins. The big drops are 10 cent pieces and the little ones are 5s." ஸோ மலையில் நனைஞ்சிட்டு திரும்பி வந்து சொல்கிறான், இது வந்து வானத்திலேருந்து விழக்கூடிய மலைத்துளிகள்லாம் இல்லை, இது எல்லாமே வந்து ஒரு புதிய காயின்ஸ், நியூ காயின்ஸ், நாணயங்கள். பெரிய மலைத்துளி வந்து 10 cent pieces 10 காசு, அண்ட் த லிட்டில் ஒன்ஸ் வந்து 5 அப்படின்னு சொல்கிறான். With a satisfied expression, he recorded the field of ripe corn with its flowers dropped in a curtain of rain. அவர் வந்து ஒரு திருப்தியான முகத்தோட அந்த மலையில் நனைஞ்சிருக்கக்கூடிய பழுத்த அந்த சோள வயலை அதோட பூக்களோட பார்க்குறாரு. பட் suddenly a strong wind began to blow, and along with the rain very large hailstone began to fall. ஆனால் திடீர்னு ஒரு பலத்த காற்று வீசுது, மலையோட சேர்ந்து மிகப்பெரிய ஆலங்கட்டி மலையும் விழுது. These truly did resemble new silver coin. ஆனால் அதை பார்க்க உண்மையிலே ஒரு புதிய வெள்ளி நாணயங்களை போல இருக்கு. The boys exposing themselves to the rain ran out to collect the frozen pears. ஸோ அந்த பசங்க, சின்ன பசங்க எல்லாமே வந்து வெளியில் ஓடி போய் அந்த ஃப்ரோசன் பியர்ஸ், அந்த முத்துக்கள், உறைந்த முத்துக்கள் மாதிரி இருக்கக்கூடிய மலைத்துளிகளை வந்து சேரிக்க வெளியே ஓடுறாங்க. It is really getting bad now, exclaimed the man. I hope it passes quickly. இப்போ வந்து இது ரொம்ப மோசமாகிட்டே வருது, ஆனால் இது வந்து விரைவிலே வந்து கடந்து போகும் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் வந்து கத்துறான். It did not pass quickly. ஆனால் வந்து அது சீக்கிரமே கடந்து போகலை. For an hour the hail rained on the house, the garden, the hillside, the cornfield, on the whole valley. ஆனால் அந்த ஆலங்கட்டி மலை வந்து அவனோட வீடு, தோட்டம், மலைச்சரிவு, அதே மாதிரி சோள வயல், பள்ளத்தாக்கு, ஸோ எல்லாத்துலேயும் வந்து அந்த ஆலங்கட்டி மலை பெஞ்சுது. The field was white as if covered with salt. அந்த வயலை பார்த்தோன்னா உப்புனால மூடப்பட்டது போல ஒரு வெண்மையாக இருக்கு. Not a leaf remained on the trees. மரத்தில் வந்து ஒரு இலை கூட இருக்கல. The corn was totally destroyed. மக்காச்சோளம் வந்து முழுவதுமே வந்து அழிஞ்சு போச்சு. The flowers were gone from the plant. செடிகள்லேருந்து பூக்கள் எல்லாமே மறைஞ்சு போச்சு. Lencho's soul was filled with sadness. அவனோட உள்ளம் வந்து சோகத்தால் நிறைஞ்சு போச்சு. When the storm had passed, he stood in the middle of the field and said to his son. அந்த புயல் வந்து கடந்து போனதும் அவன் வந்து அந்த வயலோட நடுவில் நின்றுக்கிட்டு தன்னோட மகன்கள்கிட்ட வந்து சொல்லுறான். என்ன சொல்கிறான்னா, a plague of locust would have left more than this. அதாவது வெட்டுக்கிளின்னு சொல்லுவாங்க, அது வந்து மொத்தமாக குரூப்பாக வந்து பயிர்களெல்லாம் நாசம் பண்ணும். ஸோ அந்த வெட்டுக்கிளியால் கூட இவ்வளோ அளவுக்கு பாதிப்பு நம்மளுக்கு வந்திருக்காது. The hail has left nothing. பட் இந்த ஆலங்கட்டி மலை என்ன பண்ணுது, நம்மளுக்கு எதையுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. This year we will have no corn. ஸோ இந்த வருஷம் நம்மளுக்கு சோளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு தன்னோட பசங்க கிட்ட. That night was a sorrowful one. ஸோ அந்த இரவு அவங்களுக்கு சோகமான இரவாக மாறிடுச்சு. All our work for nothing.
அவங்க செஞ்ச எல்லா வேலைகளுக்கும் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. there is no one who can help us. ஸோ எங்களுக்கு உதவ யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. we will all go hungry this year. ஸோ நம்ம இந்த வருஷம் எல்லாருமே பட்டி தான் கிடப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. but in the heart of all who lived in that solitary house in the middle of the valley there was a single hope, help from God. ஆனால் அந்த பள்ளத்தாக்கோட நடுவில் இருக்கக்கூடிய அந்த தனி வீட்டில் வாழ்ந்த எல்லாரோட இதயங்களையும் ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருந்தது. என்ன அப்படின்னா கடவுளோட உதவி. டோன்ட் பி ஸோ அப்செட் ஈவன் தோ திஸ் சீம்ஸ் லைக் எ டோட்டல் லாஸ். இது நம்மளுக்கு முழுக்க ஒரு நஷ்டம் அப்படின்னாலும் யாருமே வருத்தப்பட வேண்டாம். ரிமெம்பர் நோ ஒன் டைஸ் ஆஃப் ஹங்கர். யாருமே பசியால் சாக மாட்டாங்க அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. தட்ஸ் வாட் தே சே, நோ ஒன் டைஸ் ஆஃப் ஹங்கர். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பசியால் யாருமே சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்தோ the night Lencho thought only of his one hope, the help of God, whose eyes, as he had been instructed, see everything, even what is deep in one conscience. அதாவது இரவு முழுவதுமே லென்ச்சோ தன்னோட ஒரே நம்பிக்கையை மட்டுமே நினச்சிட்டு இருக்காரு. அதாவது கடவுளோட உதவி. அதாவது கடவுளோட கண்கள் எல்லாத்தையுமே பார்க்குது. அதாவது ஒருவரோட மனசில் இருக்கிறத கூட கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறாரு. லென்ச்சோ வாஸ் an ox of a man working like an animal in the field, but still he knew how to write. அதாவது லென்ச்சோ ஒரு வயலில் மிருகத்தை போல வேலை செய்கிறவன், ஆனால் அவனுக்கு எழுத தெரியும். The following Sunday at daybreak he began to write a letter which he himself would carry to town and place in the mail. அவன் விடியற் காலையில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலையில் ஒரு கடிதத்தை எழுத தொடங்குறாரு. அதை எழுதிட்டு ஊருக்கு எடுத்து சென்று அங்கே ஒரு தபாலில் அனுப்புகிறாரு. இட் வாஸ் நத்திங் லெஸ் தென் எ லெட்டர் டு காட். அது என்னது? கடவுளுக்கு எழுதிய கடிதம். லெட்டர் என்ன எழுதுறாருன்னா காட், கடவுளே அப்படின்னு எழுதுறாரு. ஹீ ரோட், இஃப் யூ டோன்ட் ஹெல்ப் மீ மை ஃபேமிலி அண்ட் ஐ வில் கோ ஹங்க்ரி திஸ் இயர். கடவுளே, நீ எனக்கு உதவி செய்யலைன்னா இந்த வருஷம் நானும் என்னோட குடும்பமும் பட்டினி கிடப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ நீட் எ 100 pieces in order to sow my field again and to live until the crop comes because the hailstorm. அதாவது ஆலங்கட்டி மழை பெஞ்சதுனால என்னோட வயல் எல்லாமே நாசமாயிடுச்சு. அதனால் எனக்கு ஒரு 100 பைசா வேணும். அது இருந்தால் நான் விதையெல்லாம் வாங்கி மறுபடியும் பயிரெல்லாம் வளர்ப்பேன். என்னோட வாழ்க்கைக்கு அது தேவை. அதனால் எனக்கு ஒரு 100 பைசா கொடுங்க அப்படின்னு சொல்லி லெட்டரில் எழுதுறாரு. He wrote to God on the envelope, but the letter inside and still troubled went to down. அதாவது ஒரு உரையில் வாங்கி அதுக்குள்ளே அந்த லெட்டரை போட்டு லெட்டர் யாருக்கு அனுப்புகிறார்? டு காட் அப்படின்னு அட்ரஸ் போட்டு அனுப்புகிறாரு. ஆனாலும் அவர் ஒரு கவலையோடவே ஊருக்கு போகிறாரு. At the post office he placed a stamp on the letter and dropped it into the mail box. அந்த லெட்டரில் ஸ்டாம்பெல்லாம் ஒட்டி என்ன பண்ணுறாரு? அந்த பெட்டிக்குள்ளே போடுறாரு. One of the employee who was a postman and also helped at the post office went to his boss laughing heartily and showed him the letter to God. அங்கே வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயி, அதாவது போஸ்ட்மேன் அவர் போட்ட லெட்டரை எடுக்கிறாரு. எடுத்துட்டு தன்னோட போஸ்ட் மாஸ்டர், தன்னோட பாஸான போஸ்ட் மாஸ்டர்கிட்ட போய் காட்டுறாரு. அதாவது ஒருத்தர் இப்படி கடவுளுக்கே லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. Never in his career as a postman had he known that address. அந்த போஸ்ட்மேன் சொல்கிறாரு, நான் இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி ஒரு அட்ரஸை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. The postmaster
a fat amiable fellow. அதாவது போஸ்ட் மாஸ்டர் வந்து நல்லா குண்டா இருப்பாரு, அதே மாதிரி அன்பானவர் அப்படின்னு சொல்றாங்க. also broke out laughing. மேலும் அவரும் சிரிக்கிறாரு. but almost immediately he turned serious and tapping the letter on his desk commanded. அதே மாதிரி திடீர் இமிடியேட்டாக என்ன பண்ணுறாரு, சீரியஸ் ஆகிட்டு அவர் டெஸ்கில் இருக்கக்கூடிய லெட்டர் எடுக்கிறாரு. வாட் ஃபெய்த், என்ன ஒரு நம்பிக்கை. ஐ விஷ் ஐ ஹேட் த ஃபெய்த் ஆஃப் த மேன் ஹூ ரோட் திஸ் லெட்டர். எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அந்த மனுஷன் வந்து இப்படி லெட்டர் எழுதியிருப்பாரு அப்படிங்கிறாரு. ஸ்டார்டிங் அப் எ கரஸ்பாண்டன்ஸ் வித் காட். அவர் வந்து கடவுளோட கடித பரிமாற்றத்தை தொடங்குவோம் அப்படிங்கிறாரு. ஸோ இன் ஆர்டர் not to shake the writer's faith in God, the postmaster came up with an idea. ஸோ என்ன நினைக்கிறாருன்னா போஸ்ட் மாஸ்டர் அந்த அவரோட நம்பிக்கையை வந்து நம்ம அசைக்காமல் இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஆன்சர் த லெட்டர், அந்த லெட்டருக்கு வந்து ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த லெட்டரை திறந்து பார்க்குறாரு. பட் when he opened it, it was evident that to answer it he needed something more than goodwill, ink and paper. அவருக்கு உள்ள அந்த லெட்டரை திறந்து பார்த்த உடனே அவருக்கு வந்து சில தேவைகள் இருக்குது, இங்கு பேப்பரை தவிர அவருக்கு சில தேவைகள் இருக்குது அப்படின்னு போஸ்ட் மாஸ்டர் புரிஞ்சிக்கிறாரு. பட் ஹீ ஸ்டக் டு ஹிஸ் ரிசொல்யூஷன். அப்போ திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஹீ ஆஸ்க்டு ஃபார் மணி ஃப்ரம் ஹிஸ் எம்ப்ளாயீஸ். ஹீ ஹிம்செல்ஃப் ஹேவ் பார்ட் ஆஃப் ஹிஸ் சேலரி அண்ட் several friends of his were obliged to give something for an act of charity. அவர் என்ன பண்ணுறாருன்னா போஸ்ட் மாஸ்டர் தன்னோட எம்ப்ளாயிஸ்டெல்லாம் வந்து கொஞ்சம் மணி கலெக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி தன்னோட சேலரிலையும் ஒரு பகுதியை போடுறாரு. அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறாரு. ஸோ அவங்களும் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தினால கொடுக்குறாங்க. இட் வாஸ் இம்பாசிபிள் ஃபார் ஹிம் டு கேதர் டுகெதர் த 100 pieces. So he was able to send the farmer only a little more than half. ஸோ அவரால் வந்து 100 பைசா வரைக்கும் கலெக்ட் பண்ண முடியல. ஆனாலும் போஸ்ட் மாஸ்டரால் 100 பைசா வரைக்கும் கலெக்ட் பண்ண முடியல. ஆனாலும் வந்து அவர் வந்து ஒரு மோர் தென் ஹாஃப் தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. He put the money in an envelope addressed to Lencho and with it a letter containing only a single word as a signature வந்து God அப்படின்னு போடுறாரு. அதாவது அந்த லெட்டருக்குள்ளே வந்து பணத்தை வச்சுட்டு அந்த உரையில் வந்து லென்ச்சோ அப்படின்னு அட்ரஸ் போடுறாரு. போட்டுட்டு ஒரு சிங்கிள் வேர்டு எழுதுறாரு, சிக்னேச்சர் போடுறாரு, கடவுள் அப்படின்னு சிக்னேச்சர் போட்டு பணத்தை உள்ளே வைக்கிறாரு. The following Sunday, Lencho came a bit earlier than usual to ask if there was a letter for him. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து லென்ச்சோ வந்து கொஞ்சம் முன்னதாகவே வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வர்றாரு. வந்துட்டு எனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாரு. It was the postman himself who handed the letter to him, while the postmaster, experiencing the contentment of a man who has performed a good deed, looked on from his office. அதாவது ஒரு நல்ல செயலை செஞ்ச அந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து அலுவலகத்தில் வந்து இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த போஸ்ட் மேன் வந்து அந்த கடிதத்தை வந்து லெட்டரை வந்து அந்த லென்ச்சோக்கிட்ட கொடுக்குறாரு. லென்ச்சோ showed not the slightest surprise on seeing the money. Such was his confidence. லென்ச்சோ வந்து அந்த பணத்தை பார்த்த உடனே அவனுக்கு கொஞ்சம் கூட ஆச்சரியமே இல்லை, ஏன்னா அவரோட நம்பிக்கை அப்படி. பட் he became angry when he counted the money. அவன் வந்து பணத்தை எண்ணும் போதே வந்து கோமடைகிறான். God could not have made a mistake. கடவுள் வந்து தப்பு செஞ்சிருக்க முடியாது. nor could he have denied Lencho what he had requested. ஆனால் லென்ச்சோ வந்து இவ்வளோ வேணும் அப்படின்னு மறுத்திருக்க முடியாது, கடவுள் வந்து மறுத்திருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறான். Immediately Lencho went up to the window to ask for paper and ink. உடனடியாக என்ன பண்ணுறாருன்னா லென்ச்சோ வந்து வேகமாக அந்த விண்டோ பக்கத்தில் போயிட்டு பேப்பரும் ஒரு இங்க்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. On the public writing table he started to write. அங்கே பப்ளிக் ரைட்டிங் டேபிள் எழுதுறதுக்குன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் போயிட்டு வேகமாக எழுத ஆரம்பிக்கிறாரு.
with much wrinkling of his brow caused by the effort he had to make to express his ideas. ஸோ அவளோட கருத்துக்களை வந்து ரொம்ப கோவத்தோடு எழுத ஆரம்பிக்கிறாரு. When he finished, he went to the window to buy a stamp which he licked. அவர் வந்து எழுதி முடிச்சுட்டு அந்த ஜன்னல் பக்கத்தில் போயிட்டு ஸ்டாம்ப் வாங்குறாரு. வாங்கி நாக்கால அதை ஒட்டுறாரு. licked and then affixed to the envelope with a blow of his fist. அவர் வந்து அந்த லெட்டரை எழுதி ஸ்டாம்பை ஒட்டி நாக்கால ஒட்டி வச்சு கொடுத்துட்றாரு. The moment the letter fell into the mailbox, the postmaster went to open it. அந்த லெட்டர் விழுந்த உடனே அந்த பெட்டியில் போட்டுட்டு அவர் போகிறாரு. உடனே வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து வேகமாக ஓடி போய் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. It said, God, of the money that I asked for only 70 pesos reached me. கடவுளே, நான் கேட்டதில் எனக்கு 7% 70 பைசா தான் வந்திருக்கு. Send me the rest since I need it very much. மீதி எனக்கு அனுப்புங்க, எனக்கு ரொம்ப தேவை. But don't send it to me through the mail. ஆனால் வந்து நீங்கள் எனக்கு இப்படி போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக அனுப்பாதீங்க. Because the post office employees are a bunch of crooks. இங்கே இருக்கவங்க எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கவங்க எல்லாமே வந்து ஒரு வஞ்சகர்கள், அவங்க காசை எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி லென்ச்சோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அந்த லெட்டரில் வந்து லென்ச்சோ வந்து எழுதியிருக்காரு. என்ன சொல்கிறாரு? கடவுளே, எனக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக நீ வந்து மணி ஆர்டர் அனுப்பாத. ஏன்னா அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கவங்களே வந்து ஒரு கொள்ளையடிக்கிற கூட்டம், என்னோட காசை திருடிடுவாங்க. அதனால் எனக்கு வேறு ஏதாவது ஒரு வழியிலையாவது எனக்கு மிச்ச பைசாவை அனுப்பி வை அப்படின்னு சொல்லி லென்ச்சோ வந்து அதோட லெட்டரில் எழுதி முடிச்சிருக்காரு. இதான் வந்து இந்த ஸ்டோரி.